8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபென்சியா. 2018ஆம் ஆண்டுக்கான 10ஆம் வகுப்பு 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு தேதிகளும் தேர்வு முடிவு வெளியாகும் தேதிகளும் ஒரே நேரத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 2018ஆம் ஆண்டுக்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 16ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 20ஆம் தேதி நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டுக்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 23ஆம் தேதி வெளியிடப்படும் என கூறப்பட்டுள்ளது. 11ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு 2018ஆம் ஆண்டு மார்ச் 7ஆம் தேதி முதல் ஏப்ரல் 16ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 30ஆம் தேதி வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மார்ச் 1ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 16ஆம் தேதி வெளியிடப்படும். 10ஆம் வகுப்பு தேர்வு 2.5 மணி நேரமும் 12ஆம் வகுப்பு தேர்வு 3 மணி நேரமும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 11ஆம் வகுப்பு தேர்வு 2.5 மணி நேரமாக குறைக்கப்பட்டுள்ளது. மன அழுத்தமின்றி மாணவர்கள் தேர்வுக்கு தயாராக முன்கூட்டியே பொதுத் தேர்வு தேதி வெளியிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் அனைத்து பள்ளிகளும் நாளை முதல் செயல்பட தொடங்கும் என மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னை நடுக்குப்பத்தில் நடந்த மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வு பேரணியில் ஆட்சியர் அன்புச்செல்வன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கைக்கு நன்கொடை கேட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். சென்னையின் நீர் ஆதாரங்கள் வற்றி வரும் நிலையில் குடிநீர் விநியோகம் குறித்து குடிநீர் வடிகால் வாரியம் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புச்செல்வன் கூறினார். நாளை முதல் அனைத்து பள்ளிகளும் 2017-18 கல்வி ஆண்டு தொடங்கி செயல்பட துவங்கும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் இந்த தருணத்தை பயன்படுத்தி அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதனிடையே கடும் வெப்பத்தின் காரணமாக புதுச்சேரியில் பள்ளிகள் 12ஆம் தேதி திறக்கப்படும் என சட்டப்பேரவையில் அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார். விடுமுறை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று சென்ற முறை 7ஆம் தேதி திறக்கப்படும் என்று விடுமுறையை நீட்டித்து அறிவித்திருந்தோம். மீண்டும் சட்டமன்றத்தில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வெயிலுடைய கடும் தாக்கத்திலிருந்து மாணவர்களை பாதுகாக்க அவர்களுக்கு மேலும் 3 தினங்கள் விடுமுறை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் முதலமைச்சர் அனுமதியோடு வருகின்ற திங்கட்கிழமை அன்று அரசு பள்ளிக்கூடங்கள் மீண்டும் திறக்கப்படும். மீண்டும் 3 தினங்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு வழக்கில் +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ சேர்க்கை நடத்தப்படும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகளுக்கு தடை விதிக்க கோரி மாணவி ஜூலினா உட்பட 9 பேர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் மொழிக்கு மொழி கேள்விகள் மாறுபட்டிருந்ததாக கூறி நீட் நுழைவுத் தேர்வை முடிவுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்து அண்மையில் உத்தரவிட்டது. இந்த வழக்கில் சிபிஎஸ்இ மற்றும் தமிழக அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. சிபிஎஸ்இ தாக்கல் செய்த பதில் மனுவில் மனுதாரர் உள்ளிட்டோர் தமிழில் படித்தவர்கள் என்பதால் குழப்பம் எழுந்ததாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் நீட் தேர்வு எழுதியவர்களில் 90.7% பேர் ஹிந்தியில் படித்தவர்கள் என்றும், எனவே இடைக்கால தடை விதித்து பிறப்பித்த உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள பதில் மனுவில் +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ சேர்க்கை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க கோரி தமிழக அரசு சார்பில் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளது.
அதிமுக அம்மா அணி துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் சந்தித்த நிலையில் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 4 மாவட்ட எம்எல்ஏக்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த டிடிவி தினகரனை 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதனால் தமிழக அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த எம்எல்ஏக்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதில் சென்னை மாவட்டத்திலிருந்து அமைச்சர் ஜெயக்குமார், பெரம்பூர் தொகுதி வெற்றிவேல், மயிலாப்பூர் தொகுதி நடராஜன், விருகம்பாக்கம் தொகுதி VN ரவி ஆகியோர் பங்கேற்றனர். அதன்பின் நடைபெற்ற திருவள்ளூர் மாவட்ட எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அமைச்சர் பெஞ்சமின், அம்பத்தூர் தொகுதி அலெக்சாண்டர் உள்ளிட்ட 6 பேர் பங்கேற்றனர். பின்னர் காஞ்சிபுரம் மாவட்ட எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் பழனி, திருப்போரூர் கோதண்டபாணி ஆகியோர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்ட எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அமைச்சர் MC சம்பத் உட்பட 4 பேர் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்றும் அதிமுக அரசுக்கு பெரும்பான்மை பலம் இருப்பதாகவும் நிதியமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக எம்எல்ஏக்களுடன் மாவட்ட வாரியாக ஆலோசனை நடத்தி வருகிறார். இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் பேட்டியளித்த நிதியமைச்சர் ஜெயக்குமார் 2021ஆம் ஆண்டு வரை ஜெயலலிதா உருவாக்கிய அதிமுக ஆட்சி தொடரும் என்று குறிப்பிட்டார். அதிமுக அரசுக்கு பெரும்பான்மை பலம் இருப்பதால் எந்த நெருக்கடியும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். தனிப்பட்ட முறையில் டிடிவி தினகரனை அதிமுக எம்எல்ஏக்கள் சந்தித்து வருவதாகவும் ஜெயக்குமார் விளக்கம் அளித்தார். ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னது மாதிரி 2021 2021 வரை அம்மாவுடைய ஆட்சி தொடரும். அதன் பிறகு இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல அரசை, அம்மாவுடைய அரசை வழிநடத்துகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021 வரை முதலமைச்சராக தொடருவார்கள். அதிமுகவில் நிலவும் உச்சக்கட்ட குழப்பங்களுக்கு மத்தியில் அதிமுக அம்மா அணி பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு அளித்துள்ள எம்எல்ஏக்களை தற்பொழுது பார்க்கலாம். வெற்றிவேல் பெரம்பூர், தங்க தமிழ்ச்செல்வன் ஆண்டிப்பட்டி, சுப்பிரமணியன் சாத்தூர், ஜக்ககன் கம்பம், கதிர்காமு பெரியகுளம், பார்த்திபன் சோழிங்கர், தங்கதுரை நிலக்கோட்டை, பாலு ஆம்பூர், ஜெயந்தி குடியாத்தம், இன்பதுரை ராமநாதபுரம், பன்னீர்செல்வம் கலசப்பாக்கம், மோகன் செய்யாறு, ராஜன் செல்லப்பா மதுரை வடக்கு, செந்தில் பாலாஜி அரவக்குறிச்சி, முத்தையா பரமக்குடி, பழனியப்பன் பாப்பிரெட்டிப்பட்டி, தோப்பு வெங்கடாச்சலம் பெருந்துறை, மாரியப்பன் கென்னடி மானாமதுரை, முருகன் அரூர், உமா மகேஸ்வரி விளாத்திக்குளம், பழனி ஸ்ரீபெரும்புதூர், சத்யா பன்னீர்செல்வம் வன்றுட்டி, சுந்தர்ராஜன் ஒட்டப்பிடாரம், முருகையா பாண்டியன் அம்பாசமுத்திரம், ஏழுமலை பூந்தமல்லி, சந்திரபிரபா ஸ்ரீவில்லிபுத்தூர், கோதண்டபாணி திருப்போரூர் இவர்கள் அனைவரும் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதிமுகவின் தவிர்க்க முடியாத தலைவர் டிடிவி தினகரன் என்றும் ஜனநாயக காற்று அவர் பக்கமே வீசுவதாகவும் தினகரன் ஆதரவாளரான நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். நியூஸ் 7 தமிழ் கேள்வி நேரத்தில் முதல்வராகிறாரா தினகரன் என்ற கேள்விக்கு பதிலளித்து பேசிய நாஞ்சில் சம்பத் எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு தினகரனால் ஆபத்து வராது என்றும் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர்களே வருகிறார்கள், கழகத்தினுடைய தொண்டர்கள் வருகிறார்கள், எல்லா மட்டத்திலும் இருக்கிற நிர்வாகிகள் அவருடைய இல்லம் தேடி போகிறார்கள். அவர் யாரையும் அழைக்கவில்லை. எல்லா திசைகளும் தினகரன் பெயரை திரும்ப திரும்ப உச்சரிக்க ஆரம்பித்து விட்டன. அவர்தான் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர். அந்த இடத்தை வேறு யாரும் இட்டு நிரப்ப முடியாது. அந்த இடத்திற்கு யாரும் கனவு கூட காணக்கூடாது. அப்படியே கனவு கண்டாலும் உடனே விழித்துக் கொள்ள வேண்டும். எந்த அச்சுறுத்தலையும் எடப்பாடி அரசுக்கு கொடுப்பதாக உத்தேசமில்லை. இந்த ஆட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற கரிசனமும் கவலையும் எங்கள் கழகத்தின் துணை பொதுச்செயலாளர் டிடிவி தினகரனுக்கு இருக்கிறது. இவர்களை விலக்கி வைக்கிறோம் என்று எங்கள் கன்னத்தில் அறைந்தது மாதிரி சொன்னவர்களுக்கு
தண்டனை கொடுப்பது மாதிரி இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொள்கிறார்கள். அவர்கள் ஆதிக்கத்திற்கும் அதிகாரத்திற்கும் பணியாமல் சுயேட்சையாக இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். ஜனநாயக காற்று இன்றைக்கு தினகரன் பக்கம் திரும்பி வீசிக் கொண்டிருக்கிறது. சட்டமன்ற கூட்டத்தொடர் வரையிலாவது தமிழகத்தில் ஆட்சி நிலைக்குமா என்பது கேள்விக்குறியாக இருப்பதாக திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோடு அருகே செம்மாம்பாளையத்தில் திமுக சார்பில் குளம் தூர்வாரும் பணியினை அக்கட்சியின் செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒருவேளை தமிழக சட்டமன்றம் கூட்டப்பட்டால் திமுக தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றும் என்று அவர் கூறினார். அதிமுகவில் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு 2 அணிகள் இருந்த நிலையில் அக்கட்சியில் மேலும் பல அணிகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். முதல்ல சட்டமன்றம் கூடுகிற வரையிலே இந்த ஆட்சி நிலைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே அந்த ஆட்சி நிலைத்து சட்டமன்றம் கூடுகிற போது அப்போது எங்களுடைய ஜனநாயக கடமையை திமுக நிச்சயமாக ஆற்றும். தமிழக சட்டப்பேரவையில் தற்போது எந்தெந்த எம்எல்ஏக்கள் எந்தெந்த அணிக்கு ஆதரவு அளிக்கின்றனர், எதிர்க்கட்சிகளின் பலம் என்ன என்பது பற்றி இப்பொழுது பார்க்கலாம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா செழியன் காலமானார். 95 வயதான அவர் வேலூரில் உள்ள தனியார் கல்லூரியில் தங்கியிருந்த நிலையில் உடல்நலக் குறைவால் மரணமடைந்தார். ஒரு முறை மக்களவை உறுப்பினராகவும் 4 முறை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்துள்ளார். மாணவர் பருவத்திலேயே திராவிட இயக்கத்தில் சேர்ந்து பணியாற்றிய செழியன் அறிஞர் அண்ணாவுடன் நெருக்கமாக இருந்தவர். நாவலர் நெடுஞ்செழியனின் சகோதரரான இவரது நாடாளுமன்ற உரைகள் புத்தகங்களாக வெளியிடப்பட்டுள்ளன. ரா செழியனின் மறைவுக்கு முதலமைச்சர் பழனிசாமி, அதிமுக அம்மா அணி துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னை கிண்டியில் தொழிலதிபர் படுகொலை சம்பவத்தில் கொலையாளிகளை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கிண்டி ஜோதிநகர் பகுதியைச் சேர்ந்த உதயபாலன் சொந்தமாக எலக்ட்ரிக்கல் நிறுவனம் நடத்தி வந்தார். நேற்று முன்தினம் அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் காரைக்காலுக்கு சென்ற நிலையில் உதயபாலன் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மர்ம நபர்கள் அவரை கொலை செய்துள்ளனர். மேலும் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் தெரியக்கூடாது என்பதற்காக கொலையாளிகள் சிசிடிவி கேமரா கருவிகளை தண்ணீரில் நனைத்துவிட்டு சென்றுள்ளனர். பலமுறை அழைத்தும் செல்போனை எடுக்காததால் சந்தேகமடைந்த பெற்றோர் வந்து பார்த்தபோதுதான் உதயபாலன் கொலை செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது. தொழில் போட்டி காரணமாக கொலை நடந்திருக்கலாமா என சந்தேகிக்கப்படுகின்றது. இதனை அடுத்து 4 தனிப்படைகளை அமைத்து கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் அருகே கஞ்சா போதையில் வீட்டிற்குள் புகுந்து ஆசைக்கு இணங்க மறுத்த பெண் மற்றும் சிறுமியை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிய 4 பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் தோட்டக்காடு மேட்டுக்காலனி கிராமத்தில் வசிப்பவர் சரண்ராஜ். அவரது மனைவி வர்ஷா தனது உறவினர் ஒருவரின் மகளான 3 வயது சிறுமி ரித்திகாவுடன் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். வர்ஷாவின் வீட்டிற்குள் கஞ்சா போதையில் புகுந்த விஷ்ணு மற்றும் பிரவீன் ஆகியோர் கத்தியை காட்டி மிரட்டி அவரை பலாத்காரம் செய்ய முயன்றுள்ளனர். வர்ஷா கூச்சலிட்டதால் ஆத்திரத்தில் சிறுமி ரித்திகாவின் கழுத்தை அவர்கள் அறுத்துள்ளனர். அதனை தடுக்க முயன்ற வர்ஷாவின் கையில் வெட்டிய அவர்கள் 2 பேரும் வெளியில் காத்திருந்த தினேஷ், பூவரசன் ஆகியோருடன் தப்பி ஓடிவிட்டனர். ஆபத்தான நிலையில் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் வர்ஷாவும், எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிறுமி ரித்திகாவும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய 4 பேரையும் தேடி வருகின்றனர். சரண்ராஜ் குடும்பத்துக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சேகர் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்ததாகவும் அவரின் தூண்டுதலால் இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் சரண்ராஜ் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.